லாஸ்ட் 1 இயரா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே பெரிய ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. இதுக்கு மார்க்கெட்டோட சைக்கிளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு 10லேருந்து 20%க்குள்ள 1 வீக்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே ஃபால் ஆச்சுன்னா அதை கரெக்ஷன் சொல்கிறோம். செகண்டு, மார்க்கெட் 1 டே ஆர் 1 வீக்கில் மோர் தென் 20% ஃபால் ஆச்சுன்னா அதை கிராஷ்னு சொல்கிறோம். மார்க்கெட் 1 வீக் ஆர் 1 மந்த்தில் சைடு வேஸ்லேயே ட்ரேட் ஆச்சுன்னா கன்சால்டேஷன் சொல்கிறோம். மார்க்கெட் பொதுவாக கரெக்ஷன், டைம் கன்சால்டேஷன், புல் மார்க்கெட், இப்படி தான் மார்க்கெட்டோட சைக்கிள் இருக்கு. இப்போ நம்ம எந்த பீரியட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு டைம் கன்சால்டேஷன் 2018 ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் 2020 வரைக்கும் 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் இருந்தது. அதில் ப்ரைஸ் கரெக்ஷன் 2018லேருந்து 2020 வரைக்கும் 30% கரெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டில் 2021ல் 59% இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ மார்க்கெட் டைம் கன்சால்டேஷன்ல லாஸ்ட் 1 இயரா இருக்கு. இந்த சைக்கிள் படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் புல் ரன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த கன்சால்டேஷன் எவ்வளவு நாள் இருக்குன்றதா கொஸ்டின் மார்க். மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போகாது, இதே போல ஒரு சைக்கிளா தான் ட்ரேட் ஆகும். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட்டே வரலன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.